முக்கியமான நாள். ஜனவரி 1818ல மகாராஷ்டிராவில் வந்து நம்ம மாதிரி உங்களுக்கே தெரியும் அவங்க அடிமையாக அவங்க ஆங்கிலேயர் காலத்துல அவங்க கூட மாமா தூக்குறோம் மாமா தூக்கி அதாவது அந்த மன்னர்கள் அவங்க கேட்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பக்கம் நம்மளாம் ஆங்கிலேயர்கள் சேர்ந்து போட்டுட்டோம். நம்ம வந்து 500 பேர் அவங்க 28,000 குதிரை வீரர்கள். இந்த 500 பேரும் அந்த 28,000 பேர் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவங்க வந்து மன்னர்களோட படை அவங்க கிட்ட எவ்வளவு ஆயுதங்களோ தாண்டி இந்த 500 பேர் இருந்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அதை கொண்டாடுறதுனால இன்னைக்கு இது வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நம்மளாம் வந்து கோடைகள் கிடையாது, பிள்ளைங்கன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போய் மரியாதை கொடுத்த பேர்கள். அதனால நம்ம எல்லாரும் இந்த மாதிரி வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எதே தெரியும், நம்ம யார் கடுமையா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வெற்றிகரமா இந்த செயல் செய்யாம இப்படியே படிச்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, நல்லா வாழ்ந்தோமா, அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ரொம்ப வெட்டியா ஊர் சுற்றுறது இதெல்லாம் பண்ணா அம்பேத்கர் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நம்மளுக்காக சீக்கிரமா 55 வயசுல இறந்துட்டு எதனால நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறணும், நம்மளாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு. அவரு எழுதுறதுனால யாருமே அவருக்கு ஒத்துழைக்கல. தனியாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி படிச்ச படிப்புக்கு எங்கேயாவது போய் வேலை செஞ்சு ஜாலியாக இருந்திருக்காங்க. ஆனா நம்மளும் நல்லா இருக்கணும் தான் அவர் கஷ்டப்பட்டாரு. அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், படிப்பு யூஸ் பண்ணாம வேலைக்கு போய் அம்பேத்கர் கஷ்டப்படுறத வீணாக்காம நம்ம நல்லா இருக்கோம். நம்ம நல்லா இருக்கணும் தான் அவங்க கஷ்டப்பட்டாரு. அதனால நம்ம நல்லா இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து ஜெய்பீம் சொல்றாங்க. 3 ஜெய்பீம் 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 ஜெய்பீம்